இரசாயன பிணைப்புகள். இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம். பிணைப்புகளின் வகைகள், அயன் பிணைப்பு, அயன் பிணைப்பின் இயல்புகள். பிணைப்புகளின் வகைகள். பிணைப்புகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அயன் பிணைப்பு, இரண்டு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. அயன் பிணைப்பு நேர் மறை அயன்களிடையே உண்டாகும் வலிமையான நிலை மின் கவர்ச்சியால் உண்டாகும் பிணைப்பு அயன் பிணைப்பு அல்லது மின் வலுப்பிணைப்பு எனப்படும். உதாரணம்: சோடியம் குளோரைடு NaCl, மக்னீசியம் ஆக்சைடு MgO, அமோனியம் குளோரைடு NH4Cl, மக்னீசியம் சல்பைடு MgS, கால்சியம் குளோரைடு CaCl2, பொட்டாசியம் புளோரைடு KF, செப்பு சல்பேட்டு CuSO4, லித்தியம் ஆக்சைடு Li2O. அயன் பிணைப்புகள் உருவாதல். இப்போது நாம் அயன் பிணைப்புகள் உண்டாகும் விதம் பற்றி அறிவோம். உதாரணம்: சோடியம் குளோரைடு NaCl. இங்கு சோடியம் ஒன்றினுடைய இலத்திரன் நிலையமைப்பு காட்டப்படுகிறது. முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இலத்திரனும், இரண்டாவது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரனும், மூன்றாவது சக்தி மட்டத்தில் 1 இலத்திரனும் காணப்படுகிறது. அடுத்து குளோரினின் இலத்திரன் நிலையமைப்பு காணப்படுகிறது. இதில் முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்களும், இரண்டாவது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன்களும், மூன்றாவது சக்தி மட்டத்தில் 7 இலத்திரன்களும் காணப்படுகிறது. இப்போது நடைபெறுவதை நாம் தெளிவாக அவதானிப்போம். மீண்டும் ஒரு முறை அவதானிப்போம். இங்கு சோடியத்தின் இறுதி சக்தி மட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு இலத்திரன் குளோரினுடைய இறுதி சக்தி மட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக எமக்கு இவ்வாறு ஒரு சேர்வை கிடைக்கிறது. இங்கு சோடியத்தினுடைய இறுதி சக்தி மட்டத்தை கருதும்போது அது 8 இலத்திரனை கொண்டு நிரம்பல் அடைந்துள்ள நிலையில் காணப்படுகிறது. அவ்வாறே குளோரினின் இறுதி சக்தி மட்டத்தை கருதும்போது அதுவும் 8 இலத்திரனை கொண்டு நிரம்பல் அடைந்துள்ளமையாக காணப்படுகிறது. இங்கு சோடியம் தனது இறுதி சக்தி மட்டத்தில் இருந்த ஒரு இலத்திரனை பூரணமாக குளோரினுக்கு வழங்கியுள்ளது. அவ்வாறு வழங்கியுள்ளமையின் காரணமாக சோடியம் குளோரைடு எனும் சேர்வை உருவாகியுள்ளது. இங்கு நாம் குறியீட்டின் மூலம் அவதானிப்போம். சோடியத்தினுடைய இறுதி சக்தி மட்டத்தில் 1 இலத்திரனும், குளோரினுடைய இறுதி சக்தி மட்டத்தில் 7 இலத்திரனும் காட்டப்படுகிறது. இப்போது சோடியத்தில் காணப்பட்ட இறுதி சக்தி மட்ட இலத்திரன் குளோரினுக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படும் போது சேர்வையினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் எனவும் காட்டப்படுகிறது. இங்கு முக்கியமாக சோடியத்திற்கு தனியான அடைப்புக்குறியும் குளோரினுக்கு தனியான அடைப்புக்குறியும் எழுதப்படுதல் வேண்டும். சோடியத்தின் மீது நேர்குறியும் குளோரினின் மீது மறைக்குறியும் போடப்படுதல் அவசியம். அயன் பிணைப்பு சேர்வையின் இலத்திரன் நிலையமைப்பு. அயன் பிணைப்பிற்கு முன்னரும்
பின்னரும் சோடியம் குளோரைட் இலத்திரன் நிலையமைப்பை அவதானிப்போம். உதாரணம் சோடியம் குளோரைடு NaCl. பிணைப்பிற்கு முன்னர் நாம் இப்போது பிணைப்பிற்கு முன்னராக உள்ள சோடியத்தின் இலத்திரன் நிலையமைப்பை அவதானிக்கும் போது சோடியத்தில் 11 புரோத்திரனும் 11 இலத்திரனும் காணப்படும். இங்கு இலத்திரன் நிலையமைப்பு 2, 8, 1 ஆகும். குளோரினின் இலத்திரன் நிலையமைப்பை கருதும் போது குளோரின் 17 புரோத்தன்களையும் 17 இலத்திரன்களையும் கொண்டுள்ளது. இதனுடைய இலத்திரன் நிலையமைப்பு 2, 8, 7 ஆகும். பிணைப்பின் பின்னர் சோடியம் அயனை அவதானிக்கும் போது புரோத்திரன் 11 ஆகவும் இலத்திரன் 10 ஆகவும் காணப்படும். இலத்திரன் நிலையமைப்பு 2, 8 ஆகும். குளோரின் அயனின் இலத்திரன் நிலையமைப்பை கருதும் போது புரோத்திரன் 17 ஆகும். இலத்திரன் 18 ஆகும். இலத்திரன் நிலையமைப்பு 2, 8, 8 ஆகும். அதாவது சோடியம் குளோரைட்டினுடைய இலத்திரன் நிலையமைப்பில் சோடியம் அயனாகும் போது ஒரு இலத்திரன் குளோரின் அயனாகும் போது வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக சோடியத்தினுடைய இலத்திரன்களின் எண்ணிக்கையில் 1 குறைவதுடன் குளோரினின் இலத்திரன் எண்ணிக்கையில் 1 அதிகரிக்கின்றது. அயன் சாலகம். இங்கு சோடியம் குளோரைட்டின் அயன் சாலக அமைப்பு காட்டப்படுகிறது. இப்போது நாம் அயன் சாலகம் என்பது பற்றி அறிவோம். உதாரணம் சோடியம் குளோரைட்டு NaCl வீட்டில் பயன்படும் கரையுப்பு. சோடியம் குளோரைட்டு உண்டாகும் போது ஒவ்வொரு சோடியம் அயனை சுற்றி 6 குளோரைட்டு அயனும் ஒவ்வொரு குளோரைட்டு அயனை சுற்றி 6 சோடியம் அயனும் காணப்படும். இவ் நேர் எதிர் அயன்களிடையே உண்டாகும் கவர்ச்சி விசையால் அவை ஒரு ஒழுங்கான உருவை பெறும். இவ் அமைப்பு பளிங்கு சாலகம் எனப்படும். இப்போது நாம் பளிங்கு சாலகம் ஒன்றில் ஒரு அணுவைச் சூழ எவ்வாறு 6 அணுக்கள் அமையும் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அயன் சேர்வையின் இயல்புகள். 1. நேர் எதிர் அயன்கள் காணப்படும். நீரில் நன்கு கரையக்கூடியவை. 2. கரைசலில் அயன்கள் காணப்படும். 3. கரைசல் நிலையில் அல்லது உருகிய நிலையில் மின்னை கடத்தும். 4. உயர் உருகுநிலை கொதிநிலை கொண்டது. 5. அணுக்களுக்கு இடையான பிணைப்பு வலிமை உயர்வானது. 6. அறை வெப்பநிலையில் பளிங்குருவான சேர்வைகளாகும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்று நாம் பிணைப்புகளின் வகைகள், அயன் பிணைப்பு, அயன் பிணைப்பு உண்டாகும் முறை, அயன் பிணைப்பின் இயல்புகள் பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.